பொண்ணு தனியாக இருக்கனால துணைக்கு யாராச்சும் வேணும்னு சொல்லி வேண்ட. அப்போ ஒருத்தன் கிளம்பி வரான். அவன் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்குது அதில் எலனாங்கிற பொண்ணு சின்ன வயசுல இருந்தே தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கா. அவள் துணைக்கு யாராச்சும் வேணும், அது மனிதனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் இல்லை சைத்தனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்ல 400 வருஷமாக தூங்கிட்டு இருந்த ஒருத்தவன் வந்து ஒரு சத்தியம் வாங்குறான். இவ்வளோ அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டா 1 வருஷம் ஆகுது. தாமஸுங்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான். தாமஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறான். வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறான். எலனா கிட்ட இல்லை நீ போவாத, நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இது காரணம் சின்ன வயசுலேருந்து தனியாக இருக்கிறாள். தாமஸை விட்டு பிரிய அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட மனசு வரலை. இருந்தாலும் தாமஸ் வேலை முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வர அங்கே அவரோட முதலாளி தாமஸ் கிட்ட ஒரு பாலறிஞ்ச வீடு நம்ம ஊரில் இருக்குல்ல அதை வாங்குறதுக்கு ஒரு பணக்காரன் முன் வந்திருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நீ ஒரு சைனை மட்டும் வாங்கிட்டு வந்துரு, அது போதும், நம்ம பெரிய அளவில் பணத்தை பார்க்கலாம், இந்த வேலையை நீ பண்ணி தான் ஆகணும், இதுக்காக நீ 6 நாள் ட்ராவல் பண்ணி போகணும்னு சொன்னதுமே தாமஸ் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, என்னோட மனைவி விட மாட்டா, திட்டுவா, அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்க இல்லவே இல்லை, நீ தான் போயே ஆகணும்னு சொல்லி தாமஸை ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. தாமஸ் வீட்டுக்கு வந்து சொல்கிறான் எலனா கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு வேலை விஷயமா 6 நாள் போகணும்னு சொன்னதுமே அப்போ லிட்ரலி வந்து அழுது கதறான். இல்லை நீ போவாத, இந்த வேலையை கூட விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்க்குறா. தாமஸ் இருந்தாலும் இதில் தான் நல்லா காசு வருது, உன்னை நல்லா நான் பார்த்துக்கிறேன், சரி வா கிளம்புவோம், நீ பெட்ரிக் வீட்டில் சேஃபாக இரு, நான் இந்த 6 நாள் ட்ராவல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பெட்ரிக்கோட வீட்டுக்கு கொண்டாந்து எலனாவை விட்டுறான். பெட்ரிக் வந்து இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்பவே பணக்காரன். ஆனால் அந்த தலைக்கணம்லாம் அவன்கிட்ட இருக்காது. அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. 3வது குழந்தைக்கு அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகியிருக்காங்க. நைட் ஆகுது. எலனாவுக்கு கொடூரமான கனவு வருது. அவளோட முடியை கட் பண்ணி டாலரில் வச்சு மறுநாள் தாமஸ் கிட்ட கொடுத்துவிட சீனை கட் பண்ணால் ஒரு சாத்தான வழிபடுற ஒரு நபர் கொடூரமாக ஏதோ கிழிச்சிக்கிட்டு கையெல்லாம் எழுதிக்கிட்டு வேண்டிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனோட முதலாளி. ஏதோ ஒரு காரணத்தினால தான் தாமஸை அனுப்பி இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கான். அது தெரியாமல் தாமஸும் காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு குக்கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே கொஞ்சம் நேரம் தங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி யோசனை பண்ணி அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேச போக அங்கே இருக்க எல்லாருமே தாமஸை பார்த்து கேவலமாக சிரிக்க அங்கே ஊர் தலைவர் வந்து யார் பண்ணின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நாஸ்பராட்டோ அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட நான் லெட்டர் சைன் வாங்க வந்தேன்னு சொன்னதும் அவர் திருச்சி போயிடுறாரு. இங்கே பாருப்பா, அவனுடைய பேரை மட்டும் இந்த ஊருக்குள்ளே சொல்லாத, நீ நைட்டு தங்கிக்கோன்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. நைட் ஆகுது. ஒரு வயசான பாட்டி தாமஸ் கிட்ட வந்து நீ இந்த மாதிரி அவனோட வீட்டுக்கு தான் போறியா, அங்கே நீ போவாத, அவனோட நிழல் கூட அவன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி தாமஸ் கிட்ட சொல்ல அவன் ஒரு சடங்கு அந்த இடத்துல பார்க்குறான். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் போகிற மாதிரி இவனும் பின்தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போக அங்கே ஒரு குழியை நோண்டி இந்த பொண்ணை உள்ளே போட அங்கேருந்து பார்த்து தாமஸ் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கத்துறான். டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறான். நடந்த எல்லாம் கனவு மாதிரி இருந்தாலும் அவன் காலில் சகதியில் இருக்குது. வெளியே வந்து பார்க்குறான். மக்கள் இந்த தடையமே இல்லை, அவங்க எல்லாமே மறைஞ்சு போயிட்டாங்க. தாமஸ்க்கு இது அதிர்ச்சியாக இருந்தாலும் அவன் வேலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வர்ற வழியில் ஒரு வண்டி வந்து நிற்கிது. அவனுக்கு புரியுது நாஸ்பராட்டோ இருந்து தான் இந்த வண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறான். அமைதியாக அந்த வண்டி அந்த கோட்டை இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. அங்கே போய் பார்க்க யாரோ அவனை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது. அவர் பின்னாடியே இவன் நடந்து போகிறான். படிக்கட்டில் அந்த மனுஷன் நிற்கிற மாதிரி இருக்குது. மேலே பார்த்தா 30வது படிக்கட்டையும் நிற்கிறாரு. இதை அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு சைனை வாங்கிட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து சைனை கேட்குறான். அதெல்லாம் நான் உனக்கு சைனை எடுத்தோன்னெல்லாம் போட முடியாது, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டேன்னா நான் உனக்கு சைன் போட்டேன்னு சொல்ல தாமஸும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை பார்க்கல. அவன் அதிர்ச்சி ஆகிறான். கொடூரமான மூஞ்சியாக இருக்குது. தெரியாமல் கையை வெட்டிக்கிறான். அந்த ஆள் நாஸ்பராட்டோ தான் போல். உன் கையிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர எலனாக்கு புரிஞ்சு போயிடுது தாமஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறான்னு சொல்லி. தாமஸ் மயக்கம் அடைஞ்சு காலைல எழுந்திரிச்சு பார்க்குறான். கண்ணாடியில் அவனை யாரும் நெஞ்சில் கடிச்சிருக்க மாதிரி வந்து இருக்குது. நாஸ்பராட்டோட்ட போயிட்டு சைனை கேட்குறான். நாஸ்பராட்டோ ஒரு விஷயம் சொல்கிறான், நீ எனக்கு ஒரு சைனை போட்டு கொடு, போட்டானா அவனை விட்டுறேன்னு சொல்லிடுறான். அதை படித்து பார்க்குறான். அவனுக்கு புரியலை. இருந்தாலும் ஒரு சைனு தானேன்னு சொல்லிட்டு தாமஸ் சைனை போட அவன் கழுத்தில் இருக்க டாலரை வாங்கி இந்த டாலருக்கு தான் நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணேன்னு சொல்ல அது என்னோட மனைவியோடது என்கிட்ட திரும்பி கொடுன்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை அதே இடத்துல தங்க வச்சுட்டு நாஸ்பராட்டோ கிளம்பி போக தாமஸ் எந்திரிக்கிறான். அவன் நெஞ்சில் திருப்பி யாரோ கடிச்சிட மாதிரி இருக்குது. அப்போ தான் அவனுக்கு புரிய வருது இந்த இடத்துல அவன் மாட்டிக்கிட்டான், தப்பிக்கவே முடியாதுன்னு. எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போது ஒரு டோரில் ஒரு சபைப்பெட்டி இருக்குது. திறந்து பார்த்தோன்னே தான் தெரியுது உள்ளே படுத்திருக்கிறது ஒரு காட்டேரி, அதாவது டிராகுலான்ட்டு. செம்பிச்சு போய் நிற்கிறான். சபைப்பெட்டிக்குள்ளே இருந்து அந்த கீச்சனை மோந்து பார்த்துக்கிட்டே தாமஸ் கழுத்தை நெரிக்கிற மாதிரி வருது. இது எல்லாமே எலனாவுக்கு தெரியுது. ஆரம்பத்திலே வேண்டியிருப்பால, கடவுளாக இருந்தாலும் சைத்தானாக இருந்தாலும் துணைக்கு யாராச்சும் வேணும்னு. அப்போ அங்கே வந்து நின்னது 400 வருஷமாக தூங்கிட்டு இருந்தது இந்த டிராகுலா தான். கடைசி வச்சு அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த டிராகுலா ஒரு சத்தியம் வாங்கியிருக்கும். இந்த விஷயம்லாம் ஞாபகம் வர ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எலனாவுக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து பெட்ரிக் அவளை செக் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவளுக்கு சரியாகாது. அவள் புலம்பிக்கிட்டே வந்து இருப்பா. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி புலம்புறதை நிறுத்துன்னு சொல்ல டாக்டர் திரும்பி வந்து ஒரு நாள் பார்க்குறாரு. அவளுக்கு ஃபிக்ஸ் வந்தனால
அந்த நேரத்தில் டாக்டரை இன்னொருத்தன் வந்து கூப்பிட்டு போய் எலி பூச்சி மிருகெல்லாம் பிடிச்சி திங்கிற ஒருத்தவனை காட்டுறாங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸோட முதலாளி. அவன் இந்த மாதிரி சைத்தான வழிபடுறதுனால மிருகமாகவே மாறிட்டான் போல். பத்தத்துக்கு யாரோ வராங்கன்னு சொல்கிறான். இதே விஷயத்த தான் தாமஸோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க. ரெண்டே ஒப்பிட்டு பார்க்குறான், ஒரே மாதிரி இருக்குது. மறுநாள் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்ச தாமஸ் அவன் நெஞ்சில் இன்னொரு கடி இருக்கிறத பார்க்குறான். அங்கேருந்து தெரிச்சு ஓடி போய் ஜன்னலை திறந்து கீழே தண்ணி மாதிரி இருக்குது போயிட்டுருக்கு அந்த இடத்துல குதிச்சிடறான் யோசிக்காமல். அங்கேருந்து இந்த செடியெல்லாம் பிறக்குவாங்கள்ல அந்த பொண்ணு அவனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. தாமஸும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு நபரை வந்து கூப்பிடணும், அவர் சயின்டிஸ்டாகவும் இருக்கணும், லைக் இந்த மாதிரி விஷயத்த நம்புறவராக இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்ட தாமஸை கூட்டிகிட்டு வந்து ஒன்று ஏதோ சபிக்கப்பட்ட ஒரு நோய் வந்து தாக்கிட்டு வந்து இருக்குது, நீ அந்த கோட்டைக்கு போனியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறான். நீ இனிமேல் இந்த இடத்த விட்டு போனால் உன் உயிரே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலை. அங்கேருந்து அந்த டிராவலாக கிளம்பிருச்சு போல். தாமஸ் பேச்சை கேட்காம அந்த இடத்த விட்டு வெளியே போகிறான். கப்பலில் வரையிலேயே அந்த டிராகுலா ஒரு எலி நோயும் கொண்டு வந்திருக்கு. அந்த கப்பலில் உள்ளவங்களையும் கொலை பண்ணிட்டு இருக்கு. வெட்டிக்கு அந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டாரு போல். தாமஸோட ஒய்ஃபை கட்டி வச்சிருக்கதை பார்த்துட்டு முதல்ல கழட்டி விடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்னாச்சு, எதனால நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு டீமன் கிட்ட. நான் வந்து சின்ன வயசில் கொஞ்சம் தனியாக வளர்ந்தனால எனக்கு இந்த தனிமையை போக்க யாராச்சும் வேணும்னு சொல்லி வேணேன். அப்போ தான் அந்த டீமன் வந்து என்கிட்ட நான் அவன் கூட கடைசி வச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிருச்சு. நானும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தாமஸை மீட் பண்ணேன், கல்யாணம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த சயின்டிஸ்ட்டை சொன்னதும் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு இதையும் தாண்டி வேறு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு ஒரு விதமான டீமன் மந்திரம் பண்ணுறாரு. அப்போ அந்த டீமன் இந்த உடம்புக்குள்ள வந்து, அதாவது டிராகுலா அது உடம்புக்குள்ள வந்து அவங்க மக்களை அழிக்க போகிறேன் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அங்கே இருக்க ஃபெட்ரிக்கும் அந்த டாக்டரும் பயந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இனிமேல் ரொம்பவே கஷ்டம், ஃபெட்ரிக்கை பொறுத்த வச்சு அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டிராகுலா விஷயத்தெல்லாம் நம்பலை. ஆனால் கப்பலில் வந்துக்கிட்டு இருந்த அந்த டிராகுலா எல்லாரையும் கொண்டுட்டு இருக்குன்னு சொன்னல, அதில் ஒருத்த மட்டும் உயிரோட தப்பிச்சு அந்த டிராகுலா பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனும் இறந்து போகிறான். தாமஸோட முதலாளி அங்கேருந்து தப்பிச்சு டிராகுலா கிட்டே வேண்டிட்டு இருக்காரு. ஒரு வழியாக தாமஸ் அந்த இடத்துலேருந்து எலனா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஆனால் மயக்கம் போட்டு விழுந்துறான். பெட்ரிக் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி நடந்து வர்றாரு. அந்த இடத்துக்கு ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி எலி நோய் கப்பலில் வந்து எல்லாருக்கும் பரவி கொண்டுகிட்டு வந்து இருக்குது, நம்ம இடத்துக்கு வந்துருச்சுன்னா மக்களை தாக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே அந்த கப்பலில் வந்தது டிராகுலா. கப்பலை கொண்டாந்து தரையில் நிறுத்திட்டு தாமஸோட முதலாளி கிட்ட சில வேலையெல்லாம் சொல்லுது. சயின்டிஸ்ட் வந்து அந்த கப்பலில் இருக்க பாடியெல்லாம் எடுத்து உடம்பை செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் ரத்தமே இல்லை. அவர் அடித்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, இது டிராகுலா பண்ண வேலை தான். ஆனால் அதை வந்து டாக்டர் வந்து நம்பலை. தாமஸோட முதலாளி எங்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட் கேட்குறாரு. நேற்றே தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. டிராகுலாவும் அந்த கோட்டைக்கு வந்து எல்லா இடத்தையும் இருட்டாக மாற்றுது. எல்லாமே வந்து தாமஸோட ஒய்ஃப்காக மட்டும்தான். தாமஸோட ஒய்ஃபும் பயந்து போயிட்டு ஃபெட்ரிக்கோட ஒய்ஃபோட ரூமில் வந்து தூங்குறாங்க. 2 குழந்தையும் தான் இருக்குது. ஃபெட்ரிக் வந்து இதெல்லாம் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை சொல்லி, இங்கே பாருங்கள் இந்த டிராகுலாலாம் ஒன்றும் இல்லை, இதனால் நிறையா பிரச்சனை என் குடும்பத்துலேயும் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கையிலே நைட்டு நேரத்தில் டிராகுலா வந்து தாமஸோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுது, இங்கே பாரு நீ எனக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, என் கூட வந்துடுன்னு சொல்கிறான். ஆனால் இல்லைனா முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு பத்திரத்தை எடுத்து காமிக்கிறான். இங்கே பாரு உன் புருஷன் நீ வேணான்னு சொல்லி எனக்கு விவாகரத்தில் சைன் போட்டு கொடுத்துட்டான், இதனால் நீ என் கூட வந்துட்டாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவகிட்ட காமிக்க, இதெல்லாம் நம்புவேன்னு நினச்சியா, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அவனை தட்டி விட கனவுல இருந்து எல்லாம் எந்திரிச்சு திரும்பி பார்க்குறா. ஃபெட்ரிக்கோட ஒய்ஃப்க்கு எலி நோய் அட்டாக் பண்ணியிருக்கு. இதை பார்த்த ஃபெட்ரிக் ரொம்பவே வந்து கடுப்பாகிறான். இதுக்கெல்லாம் காரணம் எலனா தான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லி தாமஸையும் எலனாவையும் கேவலமாக திட்டி அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்றான். ஃபெட்ரிக் கோபமானதுக்கு ஒரு நியாயமான ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா அவனோட ஒய்ஃப் கன்சிவா வேற இருக்கிறாங்க, அந்த குழந்தையும் பாதிக்கும்ல. இதெல்லாம் நோட் பண்ண சயின்டிஸ்ட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் சண்டை போடாதீங்க, அவன் மேலேயும் தப்பு இல்லை, அந்த டிராகுலா தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுது, அதை அழிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அதுவும் இந்த புக்கில் தெளிவாக போட்டிருக்குன்னு சொல்லி அந்த கதையை கொஞ்சம் பட்டிட்டிங்க பண்ணி டிராகுலாவோட நெஞ்சில் எலனா குத்துனா மட்டும்தான் இறந்து போகும். நாளைக்கு எலனா கூப்பிட்டு இந்த விஷயத்த பண்ண சொல்லுவோன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ஃபெட்ரிக்கிட்ட சொல்ல, நைட் ஆகுது, ஃபெட்ரிக் தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த ஃபெட்ரிக்கோட ஒய்ஃப் சடனாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு டிராகுலா வருது. ஃபெட்ரிக்கோட ஒய்ஃபையும் அவங்களோட குழந்தையும் கொன்னுடுது. மறுநாள் புதைக்கிற இடத்துக்கு தாமஸ் எலனா அந்த சயின்டிஸ்ட் வராங்க. உடனே ஃபெட்ரிக்கையும் கூப்பிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எலனா கையில் கொடுக்குறேன், இவன் அந்த டிராகுலாவோட நெஞ்சில் குத்துனா இறந்து போயிடும், இவளுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுகிட்டே இந்த எலனாவுக்கு தெரியும் அது பண்ணால் மட்டும் இறந்து போயிடாது, எலனா அந்த டிராகுலா கூட ஒன்றா இறந்தால் தான், அதுவும் பகலில் வெளிச்சம் வந்தால் மட்டும்தான் அதுவே மறந்து இறந்து போகுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். இதை அந்த சயின்டிஸ்ட்டை கேட்க, ஆமாம் நான் போய் தான் வந்து சொல்லியிருக்கேன், ஏன்னா நீ இந்த விஷயம் பண்ணல இறந்து போயிடுவேன்னு உனக்கும் தெரியும், ஆனால் நான் இதை சொன்னேன்னா உன் ஹஸ்பண்ட் தாமஸ் விட மாட்டார், அதனால தான் நான் மாற்றி சொன்னேன், தாமஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், நீ அந்த டிராகுலாவை கொன்னுரு அப்படின்னு சொன்னதும் இவளும் போயிட்டு அந்த டிராகுலா கூட இருக்க ப்ரிப்பேர் ஆகிறா. டிராகுலாவையும் கூப்பிட்றா. அந்த நேரத்தில் ஃபெட்ரிக் அவனோட ஒய்ஃபும் குழந்தை இறந்து போனதை தாங்க முடியாமல் அந்த இடத்துக்கு போய் இறந்துடுறான்.
தீக்குச்சி எடுத்துகிட்டு போன பின்னாடியே தாமஸ் அந்த இடத்துல இறந்ததை பார்த்துட்டு தீ வச்சுட்டு வந்துடுறாரு. ஃபுல்லாக எரியுது. ஃபெட்ரிக்கோட ஃபேமிலியை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாலும் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, எலனாவும் வந்து இறந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு. சயின்டிஸ்டை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு எலனா இருக்க இடத்த தேடி வராரு. டிராகுலாவும் எலனாவும் ஒன்றா இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிராகுலாவோட மைண்டை சேஞ்ச் பண்ணி சூரியன் இருக்கிற வச்சு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி டிராகுலா புத்தி மாதிரி சூரியன் வர்ற வச்சு இருக்குது. எலனா அந்த டிராகுலா கொன்னுட்டு தாமஸ்க்காக கடைசி உயிரை பிடிச்சிட்டுருக்கா. வந்ததுமே உன்னையும் காப்பாற்றிட்டேன், இந்த உலகத்தையும் காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறா. படம் முடியுது. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம். டாட்டா.